இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆகி இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்போட நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக வந்த குக் வித் கோமாளி சீசன் 5 ப்ரோமோவை பார்க்கும்போது என்னடா திடீர்னு இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எல்லா சீசன்லையுமே கோமாளியா கலக்கிக்கிட்டு இருந்த மணிமேகலை அவர்களை இந்த சீசன் ஆங்கரா மாத்திருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே திருப்பி போட்ட மாதிரி மறுபடியும் மணிமேகலை அவர்களை கோமாளியா ஆக்குற மாதிரி தான் இந்த ப்ரோமோல வந்திருக்கு. சோ அப்படி இந்த ப்ரோமோல தாமு அவர்கள் மக்களுடைய விருப்பமும் எங்களுடைய விருப்பமும் கோமாளில இருந்து ஆங்கரான மணிமேகலை தான் இன்னைக்கு கோமாளி ஆக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு டிஜே பிளாக் அவர்கள் ஒரு காமெடியா இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக்கையும் போடுறாரு. சோ அதுக்கப்புறம் தாமு அவர்களுமே ஆங்கர் மறுபடியும் கோமாளி ஆக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த சீசன்ல ஆங்கரா கண்டினியூ பண்ண மணிமேகலை அவர்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து கோமாளியா தான் இருப்பாங்களா இல்ல ஆங்கரும் பண்ணுவாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. முக்கியமா ரொம்ப நாளாவே குக் வித் கோமாளியோட ரசிகர்கள் எல்லாருமே மணிமேகலை அவர்கள் கோமாளியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க பண்ற குறும்புத்தனத்தை எல்லாத்தையுமே நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம், அவங்க மறுபடியும் கோமாளியா வந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இப்போ நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் இந்த சீசன்ல மணிமேகலை அவர்கள் ஆங்கரா ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ அவங்க கோமாளியா மாறி இருக்காங்க. ஸோ தொடர்ந்து கோமாளியா இருப்பாங்களா இல்ல ஆங்கரிங்கும் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம வரப்போற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், அண்ட் இப்போ இருக்க 2K கிட்ஸ் எதுல ஃபாலோ ஆறாங்கன்னு நினைக்கிறீங்க மேம்? அந்த ஃபேன்சி அண்ட் கிளாமர் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அன்னைக்கு டேட்ல ரீல்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான் என் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் அது மாற்றி சொன்னால் இதுதான் என் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஹாப்பியாக இருக்குமே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஓகே நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் 7-8 வருஷம் இருந்தவங்களாம் பிரேக்கப் ஆயிருக்காங்க, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் பிரேக்கப் ஆகுறாங்க. 8 வருஷமுமே நான் சந்தோஷமா இல்லை. ஸோ தேர் வாஸ் அ பாயிண்ட் வேர் வி ப்ரோக் அப்படின்றாங்க. அது 8 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ உங்களால் நீங்களாக இருக்க முடியாது. ரொம்ப வெறி வரும், கோபம் வரும். அம்மா அப்பாவே கை ஓங்குற அளவுக்குலாம் கோபம் வர பிள்ளைங்களாம் பார்த்துங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் அ வெரி ஹாப்பி பர்சன் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஆர் யூ ஹாப்பி? இந்த கேள்வி எல்லாரும் முதல்ல கேட்கணும். எதுக்கு தேவையில்லாம ஒரு பொய் பிம்பத்தை நீங்க போஸ்ட் பண்றீங்க? அது உங்களையும் பைத்தியமாக்கி பார்க்குற யாரோ ஒருத்தவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களையும் பாதிக்கும்.